ஒரு சில பாம்புகள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வாரக்கணக்கில், ஒரு சில சமயங்கள்ல மாத கணக்கில் கூட சாப்பிடாமல் உயிர் வாழ்கிறது. எதனால் இப்படி பாம்புகள் சாப்பிடாம இருக்கிறது? இதற்கு ஒரு மரபணு தான் காரணம். பல பாம்புகளுக்கு கிரலின் என்ற மரபணு முற்றிலுமாக சுரக்காமல் இருக்கிறது. இந்த ஹார்மோன் நீண்ட காலமாக பசி ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. கிரலின் என்பது முக்கியமா வயிற்றில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு ஹார்மோன். இது பசியை தூண்டுவதற்கு மூளைக்கு சிக்னல் அனுப்புது. பெரும்பாலும் பசி ஹார்மோன் என அழைக்கப்படக்கூடிய இது சாப்பிடுவதற்கு முன்னால உணவை சாப்பிட தூண்டுதலை ஏற்படுத்துது. உணவு சாப்பிட்ட பிறகு குறைகிறது. பசியை தாண்டி இந்த கிரலின் வளர்சிதை மாற்றம், கொழுப்பை சேமிப்பது, இன்சுலின் உணர்திறன் மற்றும் பாலூட்டிகள்ல வளர்ச்சி ஹார்மோன் வெளியீட்டையும் பாதிக்குது. கிரலின் சாதாரணமாக செயல்படாம இருந்தா ஒரு உயிரினம் பசியை உணரக்கூடிய திறனை முற்றிலுமா இழந்து போகுது. பாம்புகள், முதலைகள், பச்சோந்திகள் இப்படி 112 ஊர்வன இனங்களின் மரபணுக்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தாங்க. இதுல கிரலின் மரபணு மற்றும் கிரலினை செயல்படுத்த தேவையான நொதியான MBOA-T4க்கான மரபணு, இந்த ரெண்டுமே 32 பாம்பு இனங்களில் இல்லை என்பதை கண்டறிந்தாங்க. இது பாம்புகளுக்கு மட்டுமல்லாம சில பச்சோந்திகள், தேரைகள், அகமா பல்லிகளையும் இந்த மரபணுக்கள் இல்லாம இருந்திருக்கு. பாலூட்டிகள்ல கிரலின் மரபணுவுக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. கிரலின் மரபணு இல்லாத எலிகள் சாதாரணமாக சாப்பிட்டு வழக்கமான உடல் எடையை பராமரிக்கிறது. இது ஆய்வு முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு. எலிகள் மற்றும் மனிதர்கள் இருவரிடமும் உணவு சாப்பிட தொடங்கிய பிறகு செயலில் இருக்கக்கூடிய கிரலின் மற்றும் அதனுடைய செயல்படுத்தும் நொதியின் அளவுகள் பெரும்பாலும் அதிகரிக்கிறது. பாம்புகளிடம் இந்த ஹார்மோன் இல்லாதது பாம்புகளின் அசாதாரண வளர்சிதை மாற்ற தேவைகளான கொழுப்பு சேமிப்பு மற்றும் இன்சுலின் ஒழுங்குமுறை போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது.